நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேரையும் பலியாடா டிஆர்பியாக விஜய் டிவி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்காக பாரு கமருதீன் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அவங்க ரெண்டு பேரையும் டிஆர்பிக்காக இந்த விஜய் டிவி யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை உறுதிப்படுத்தும் விதமாக விஜய் டிவியை திரும்ப காலையில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்குங்க. என்ன தெரியுமா? நேற்றுக்கு நடந்த நிகழ்வை வந்து பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 ரெட் கார்டு கொடுத்த முதல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 11 மணிக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு நண்பர்களே. நான் திரும்பி சொல்கிறேன், இவங்க ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணிட்டு அந்த டிஆர்பி மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்த்தாங்களே தவிர இவங்களுக்கு எந்த ஒரு கன்சர்னும் கிடையாது. அவங்க சேனல் நல்லா க்ரோ ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த விஷயத்த ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு யூடியூபர் ஒருத்தவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு ஆர்ஜே ஷான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம விஜய் சேதுபதி அவர் வந்தங்க சண்டை போட்டு நான் ஷோவே போயிட்டு நடத்த மாட்டேன், எனக்கு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்திருக்காப்புல. அது திரும்ப திரும்ப நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஈகோ கிளாஷ். அவருக்கு வந்து லிட்டரலாக வந்து விஜய் சேதுபதி அவருக்கு வந்து ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவருக்கு பிடிக்கல, அவர் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஈகோவில் பண்ணிட்டார். 2 பேரோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டாப்புல தலைவன் விஜய் பார்வதி மற்றும் கமருதீன்லாம் லிட்டரலாக கடைசியில் போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ண, அவன் பண்ணது தப்பு. திருப்பி சொல்கிறேன், அவன் நீங்கள் நார்மலாக எவிக்ட் பண்ணி வெளியேறுப்ப வேண்டிய ஒரு ஆளை ரெட் கார்டு கொடுத்து அவனோட கெரியரே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி சித்தரித்து, ரொம்ப கொடூரமானவனாக சித்தரித்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகணும். ஒன்றுமே இல்லை, நேற்றுக்கு போட்ட ப்ரோமோங்க கிட்டத்தட்ட வந்து 15 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இதுக்கு தான் ஆசைப்பட்டானுங்க இவனுங்க. யார் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு வியூஸ் வரணும், டிஆர்பி ஏறணும், அதனால் நான் யாரை வேணால் யூஸ் பண்ணிப்பேன். அதில் 2-3 விதமான ஒரு வியூவாக நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று என்னென்னா டிஆர்பி ஏறணும், அட் த சேம் டைம் இவங்களோட சேனல் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ட் யார், நம்மளோட சபரிநாதன். 90 நாட்களாக எந்த விதமான ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம பெருசளவுக்கு உழைப்பு போடாமல் இந்த மனுஷன் டாப் 3க்கு வருவார். நீங்களாம் நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் லிட்டரலாக யோசிச்சு பாருங்க. சபரிலாம் வந்து டாப் 5 வந்து உட்காருவான், இல்லை டாப் 3ல் வருவான்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிச்சிங்களா? அது நினச்சாங்க, விஜய் டிவி பண்ணிட்டாங்க. என் ப்ராடக்டை நான் எடுத்தது நிப்பாட்டுவேன்டா, டாப் 2ல நிப்பாட்டுவேன், டைட்டில் வின்னர் கொடுப்பேன், அதை மக்களும் ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணுவேன். விஜய் டிவி நினச்சிருந்தா அந்த விஷயத்தை டெலிகாஸ்டே பண்ணியிருக்க கூடாது, பண்ணியிருக்காப்ப கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சீசனில் ஐ திங்க் 6 சீசன் நினைக்கிறேன், ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஏதோ உள்ளே போயிட்டு லைட்டாக சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ சம்திங் பண்ணுற மாதிரி ஏதோ நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அதை டெலிகாஸ்ட் பண்ணலை. விஜய் டிவி நினச்சிருந்தா ஒரு விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காம இருக்க முடியும். ஆனால் அவங்க இதை பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் ஒரு தேவைக்கு தாங்க. ஃபஸ்ட்டு டிஆர்பி, 2வது உங்களோட சேனல் ப்ராடக்டை தூக்கிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டணும். ஏன்னா அப்படியே வந்தால் மக்கள் விவாதிப்பாங்க, எப்படி ஒரு மிக்சரான ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இப்படி வர முடியும், டாப் 3ல டாப் 5ல எப்படி வர முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கன்செப்ட். ஸோ அதனால் பிளான் பண்ணி பக்காவாக தூக்கிட்டாங்க. 2வது விஜய் சேதுபதியோட ஒரு பர்சனல், அதாவது விஜய் சேதுபதி நேத்திக்கு ஷோவிலே சொல்லியிருப்பார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு, மெயில் வந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு கால் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சாமானியனாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை சாதாரண ஒரு மனுஷனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறா, இல்லை பிக் பாஸ் பார்க்குற ஒரு வியூவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் சேதுபதியோட மொபைல் நம்பர் யாருக்கிட்ட இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர யார்ட்டுமே இருக்காது. கரெக்டாக? ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து தொல்லை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து லிட்டரலாக அந்த இடத்துல சொல்கிறாப்புல என் தலைவர். எனக்கு கால்ஸ் வருதுங்க, என்னை இது எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? சேது ப்ரோ, அவங்க கமருதீனும் பார்வதியும் ஒரு பொண்ணு ஒரு பையன், அதேமாரி நமக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார். இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே நல்லவங்களும் கிடையாது. எல்லாரும் இதே ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு தவறு செய்ய தான் போகிறாங்க. ஒரு 2 பேரை 90 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு, வெளியில் இருக்கிற யூடியூபர் இவங்களை பற்றி பேசி யூஸ் பண்ணிக்கிட்டு, வெளியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் இவங்களை பற்றி பேசி யூஸ் பண்ணிக்கிட்டு, வியூஸ்க்காக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் அவங்க வந்து ஒரு கேவலமானவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்க. நீங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பானவங்களாக இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். சாண்ட்ராவுக்கிட்ட பண்ணது தப்பு தான். சாண்ட்ராவுக்கு ரொம்ப நல்லவங்க, அவங்க வேறு விஷயம். இவங்க பண்ணது தப்புன்னே வச்சுக்கோங்களேங்க.
உங்களுக்காக இவ்வளோ பண்ண, உங்களுக்காக டிஆர்பி ஏற்றி கொடுத்த, உங்களுக்காக ஷோ ரன் பண்ணறதுக்கு வந்து இருந்த, நீ ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு சீசன் 9 சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? டைட்டில் ஞாபகம் வருமா? இல்லை இந்த ரெட் கார்டு கொடுத்து பாரு கமருதீன் ஞாபகம் வருமா? இந்த சீசன் டே 1லேருந்து ஆரம்பித்து இது வரைக்குமே வந்து முழுக்க கிட்டத்தட்ட 320 ப்ரோமோல 200 ப்ரோமோ வந்து இவங்க மட்டுமே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா முழுக்க நீங்கள் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் ஷோவுக்கு. சரி, உங்கள் ஷோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கான ஒரு குறைந்தபட்ச மரியாதையாக ஓட்டின் அடிப்படையில் உங்களை வெளியேற்றுறோம். கமருதீனுக்கு வெளியேற்றுறதுனால மகாநதின்னு அப்படி ஒரு சீரியல் ஏதோ நடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் சீரியல் பார்க்குற பழக்கம் கிடையாது. அந்த சீரியல்லேருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வெரிஃபைடு ஒரு பேஜில் இருந்து ஒரு நியூஸ் ஒன்று போடுறாங்க. இது அவன் கெரியரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க தானே. அவன் என்னங்க பண்ணுவான்? அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, வார்த்தைகளை விடுறது ஈஸியாக ட்ரிகர் ஆகிடுறது. இப்போ ட்ரிகர் பண்ணவங்க நல்லவங்களாயிட்டாங்க, ட்ரிகர் ஆகி கத்துறவங்க கெட்டவனாயிட்டான். நான் அந்த விஷயத்தை நியாயப்படுத்தலை. திரும்பி நான் சொல்கிறேன், அந்த சாண்ட்ரா காரில் பண்ண விஷயம் தப்பு தான், அதுக்கு இவங்க 2 பேர்த்தையும் வெளியேற்றணும் தான். ஆனால் ஒரு குறைந்தபட்ச விஷயமா நீங்கள் யோசிச்சு இவங்க அதை எப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படின்னா வச்சுக்க நண்பர்களே, நேற்றுக்கு எபிசோடில் இவங்க சிரிச்சது, இவங்க டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் எதுக்கு போட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து எந்த இடத்துலையும் இந்த ரெட் கார்டு கொடுக்கறத நினச்சி எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டு சிரிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒளிபரப்புனாதான் மக்கள் வந்து இன்னும் கோவப்படுவாங்க. இப்படிங்கிறதா இவங்களோட அஜெண்டா. இப்படி ஒரு பிளானிங், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி பிளான் பண்ணி ஒரு 2 பேரையும் வந்து கேவலமாக சித்தரிச்சு அவங்களோட லைஃப்பை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எவன் லைஃப் எப்படி போனால் என்னப்பா, எனக்கு வந்து டிஆர்பி வருதா, இந்த ஸ்கேப் கோட் சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க. எனக்கு ஆஃபீஸில் கூட ஸ்கேப் கோட்னு ஒரு டைம் சொன்னாங்க. எனக்கு புரியல. நான் போய் கூகுள் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேப் கோட்டுனா ஆடு, ஸ்கேப்னா பலியாடு. ஒரு தேவைக்காக ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வெட்டி தூக்கி எரிஞ்சிடறது தான் பலியாடு. ஸ்கேப் கோட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேனல் முழுக்க இவங்க 2 பேரையும். திரும்ப நான் அதை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லைஃபு போச்சு இல்லை, உனக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் முடிச்சு விட்டு நீ பாட்டு போயிடுவேன். இன்னும் 10 நாள், இந்த 10 நாள் வந்து பெருசாக கண்டென்ட் தேவைப்படாது. ஏன்னா வெளியில் வர எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நாளில் முடிச்சு க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்களோட லைஃப் போச்சு இல்லை, இப்போ அதை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போது பார்வதி கமருதீனை வந்து வெளியேற்றிட்டீங்க. இப்போ இந்த பார்வதி கமருதீனை வச்சு ஷோ ரன் பண்ணிக்கிட்டீங்க. சரி, இல்லை அவங்கள வச்சு நான் ரன் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி டே 91, இன்னும் ஒரு 15 நாள் இருக்குன்னு சொல்லாமல் 10 to 15 டேஸ் இருக்குது. இந்த 10 to 15 டேஸில் கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேரை யூஸ் பண்ணாமல் நீ ஷோ ரன் பண்ணி காட்டு. ஓப்பனாக சேலஞ்ச் வைக்கிறேன் விஜய் டெலிவிஷனுக்கு. பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது. வர எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா நீங்கள் எப்படியும் அவங்களுக்கு வந்து ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வாய்ப்பு தர போகிறது இல்லை. அவங்களுக்கு வந்து சேலரி வருமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு ஃபாரினுக்கு போனால் அவங்கள வந்து ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து கூட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி போகும்போது அதுக்கெல்லாம் கூட்டு போகலாம் என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இத்தனை நாளாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க பேரே யூஸ் பண்ணாமல், எப்படி அவங்க பேரே யூஸ் பண்ணாமல் இன்னும் 15 டேஸ் ஷோ ரன் பண்ணி காட்டு, வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்கள யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு எடுத்து வந்திருக்க. இப்பயும் அவங்க தான் உங்களுக்கு உதவி இருக்காங்க. இப்பயும் இது வந்து ஓவர் நைட்டில் பிக் பாஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க தான். அவங்கள வச்சு, அவங்கள அடித்து, அவங்கள மிரிச்சு, அவங்கள லிட்டரலாக வந்து அப்படி தான் பண்ணாங்க. இவங்க நேற்றுக்கு வந்து எபிசோட் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இதில் உள்ள வந்து ஒரு 6 புனிதர்கள் இருக்காங்க. புனிதர்கள். நான் இனிமேல் வந்து நான் ரிவ்யூலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இவனுக்கு வந்து கண்டென்ட் கிடையாது. நான் ஏதோ பாரு சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து இருக்கிற எவனுமே பேச முடியாத, பேசக்கூடாத, பேச தயங்குற விஷயத்த பேசக்கூடிய ஆள். அதனால தான் நான் இதை உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹேட்ரட் வருதுன்னு எனக்கு தெரியும், என்னை திட்டுவீங்கன்னு தெரியும் கமெண்ட்ல. பரவாயில்ல, திட்டிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஒரு உண்மையை பேசுகிற, ஒரு உண்மையை பேசுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கும்போது மறைஞ்சிருக்க உண்மையை பேசுறதுக்கு நமக்கு சில பேர் வேணும்ல. ஒருத்தவங்க மேலே இருக்கிற ஹேட்ரடில் அவங்க என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுச்சுங்க. இது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் மைண்ட்ல இருந்து மக்களையே வந்து மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து இப்போ வந்து காரி துப்புறாங்க, கொண்டாடுறாங்க, கேக்கு வெட்டுறாங்க, கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சா கூட இந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் வந்து டெரரிஸ்ட்டுங்க. இவங்க டெரரிஸ்ட், அதனால வந்து இவங்க வந்து வெளியேற்றிட்டாங்களாம், அதுக்கு வந்து கொண்டாடுறானுங்க. இது ஒரு ஜஸ்ட் கேம் ஷோடா. அந்த புரிதல் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும். இது ஜஸ்ட் கேம் ஷோ. கமலஹாசன்
சீசன் 1 நினைக்கிறேன். சீசன் 1ல வந்து ஜூலி வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ரடுக்குள்ளா இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீசன் 1 நான் ஃபுல்லா பார்த்தேன். சீசன் 1ல வந்து இப்போ பார்வதி விட டபுள் மடங்கு வந்து ஹேட்ரட் உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியில வந்தா பார்த்தா அடிச்சிருவாங்கப்பா, அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே கோவத்தில் இருந்தாங்களா மக்கள். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்த வெளியேற்றல, அவங்கள வந்து வெளியேற்றுற ஒரு இதில் வந்து கமலஹாசன் சொல்லுவார், இந்த ஆண்டவர்னா ஆண்டவர் தான். அதுதான் கமலஹாசன் சொல்லுவார், வெளியில் அனுப்புறது என்னோட தங்கை, என்னோட தங்கச்சி நான் வெளியில் அனுப்புகிறேன், அவளுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது உங்களோட வேலைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லுவார். அது ஹோஸ்ட்டு, அதுதான் ஹோஸ்ட்டு. நீ வந்து மக்கள் வந்து ஒரு இதில் இருக்கிறாங்க, எப்படி ஒரு இதில் இருக்காங்க, அதாவது வந்து ஒரு எமோஷனலாக இருக்கிறாங்க, டென்ஷனாக இருக்காங்க, பார்வை மேலே கமுருது மேலே டென்ஷனாக இருக்காங்க. இப்போ ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து பெரிய ஆளாக ஆயிடணும், இப்போ நான் ஸ்கோர் பண்ணி பெரிய ஆளாக ஆயிடணும், ஸோ அதனால் வந்து நான் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ப்ரோ வந்து ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டீங்க. இல்லை உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இவரோட ஃபோன் வந்து எல்லாத்தையுமே இருக்குது, மக்கள்கிட்டலாம் இருக்குது ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு, நண்பர்கள்ட்டையும் குடும்பத்துக்காரர்கிட்ட மட்டும்தான் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி சொன்னார்னு சொல்லிட்டு இவரே ஒத்துக்கிட்டாரு. ஃபோன் பண்ணி சொன்னார்னு சொல்லி 2 பேரை வந்து நீங்கள் வெளியில் அனுப்பும்போது அட்லீஸ்ட் குறைந்தபட்ச முறை தான் ரெட் கார்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது தப்பு, இதுக்கப்புறம் தப்பாக பண்ணாதீங்க, திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி வெளியில் இருக்கிற மக்கள்கிட்டையும் ஹேட்ரடை பரப்பாதீங்க, ஜஸ்ட் இது கேம் ஷோ, இது முடிஞ்சிருச்சு, இதை தூக்கி போட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துருப்பேன். நீங்கள் போகும்போது கூட இவன் ஒரு தப்பா எப்படி தெரியுமாச்சுங்க, லிட்டரலாக வந்து விஜய் சேதுபதி அபியூஸ் பண்ணுறாரு கிட்டத்தட்ட. எப்படின்னா வந்து இவங்க வந்து தப்பானவங்க, இவங்க வந்து உன்னை பற்றி, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, 2 பேரும் வெளியில் போகிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை முட்டி விடுற மாதிரி இவங்க நீ வந்து வெளியில் போனால் இவங்க கூட பேசக்கூடாது. லிட்டரலாக இப்போ வினோத் சொன்னார் பார்த்தீங்களா, வினோத் சொன்னதை தான் இவர் வந்து மறைமுகமாக சொல்கிறாரு, இவன் உனக்கு எதிராக பேசிட்டா நீ வெளியில் போயிட்டு கூட கான்டாக்ட் வச்சுக்காத. தப்பு பண்ணது 2 பேருமே, அவங்க 2 பேரும் எப்படி வேணா அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து அதை ஏற்றி விட்டு பிரச்சனை மூட்டி விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தெரியலையே. இதை வந்து ரெட் கார்டு காமிக்கும் போது சபரி வந்து அப்படியே கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறாரு. விக்ரம் கதவை திறந்துருக்கு பாப்பா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாண்ட்ரா நடிப்பு அரக்கி, எங்க வாட்டர்பலாம் தோத்துவாப்புல சாண்ட்ரா முன்னாடி. ஸ்கேம்ட்ராவா சாண்ட்ரா, ஓகே டன். அப்படியே வந்து போப்பா எம்மா சத்தியமா பார்க்குற பார்வதி ஹேட்டன் கூட இதை நம்ப மாட்டாங்க. பார்வதியை பிடிக்காதவங்க கூட இதை பார்த்தா எம்மா போதுண்டா அவங்க நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு உங்களோட நடிப்பு. இப்படி புனிதர் சபரி யாருமே பிசிக்கல் வயலன்ஸே பண்ணது கிடையாது, யாரையுமே அடிச்சதே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்தமர் அவரு. புனிதர் சேச்சி நம்மளோட சாண்ட்ரா, புனிதர் திவ்யா கணேஷ் வார்த்தைகளே விட மாட்டாங்க, ட்ரிகரே பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஒழுக்கமான ஒரு கேம் ஆடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். புனிதர் சுபிக்ஷா அவங்கள விடுங்க, இந்த வாரம் எவிக்ட் ஆகிறாங்க, இருந்தாலும் அவங்க ஒரு புனிதர். அவங்களும் அரோரா புனிதர், அந்த புனிதர். அதுக்கப்புறமா யார் இருக்கா, மெயின் ஆளு விக்ரம், புனிதருக்கு மேல புனிதர் இவர். இந்த புனிதருக்கு நடுவில் ஒரு பேரை மிஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா, அந்த மனுஷன் வந்து ரா அண்ட் ரியல். வினோத்தை தான் சொல்கிறேன், இருக்கிறத அவர் ஒரு கண்ணாடி மாதிரி என்னவோ அதை அப்படியே பிரதிபலிப்பு பண்ணுறாங்க. ஆனால் மிச்சம் இருக்கிற 5 பேரும் ஃபுல் ஆக்டிங், சரியான நடிப்பு. எல்லாருமே தன்னை நல்லவனாக கேமரா முன்னாடி காமிச்சுக்கிற ஒரு நடிகர்கள் அங்கே இருக்கவங்க எல்லாருமே. அங்கே ரியாலிட்டி கேம் ஷோவில் யாருமே ரியலாக கிடையாது. இந்த புனிதர்களை இதுக்கு மேலே 1 by 1 எக்ஸ்போஸ் ஆவாங்க, அதை நீங்கள் பார்க்க போறீங்க. நான் அதை பற்றி பேச தான் போகிறேன். 1 by 1 இங்கே புனிதர் வேஷம் போட்ட ஒருத்தன் கூட வெளியில் வந்து நல்லவனாக இருந்ததே கிடையாது, நான் பார்த்துருக்கேன் நிறையா. ஸோ அதனால் இந்த புனிதராக இருக்கக்கூடிய வந்து 1 by 1 எக்ஸ்போஸ் ஆவாங்க. இவங்களுக்கு எல்லாமே பெரிய புனிதர் ஒருத்தர் இருக்காரு, அதுதான் திரு விஜய் சேதுபதி அவர்கள். அவர் புனிதருக்கு மேலே புனிதர், தவறே செய்யாதவர், யாரோட வாழ்க்கையை வந்து கெடுக்காதவர். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் இருக்கார்ல, இவரும் கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் ஆவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் திரும்பி சொல்கிறேன், எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே போவாங்க, அவங்க பாரு பெரியோ கமருதன் பெரியோ யூஸ் பண்ணாமல் உங்கள் ஷோவை முடிஞ்சால் ரன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நான் வீடியோலாம் வந்து போடாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வீடியோ போட தான் போகிறேன். நான் வீடியோ மறக்காமல் வந்து ஹைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.